ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். கொஞ்சம் கேக் கட்டிங் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது சொன்னாங்க. எனக்கு டேவே வந்து ஒரு மாதிரி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் என்னோட பர்த்டே வந்து 9th ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு. நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட பர்த்டே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆக்சுவலா வந்து பர்த்டே அன்னைக்கு எந்த இதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க, கேக் கட்டிங் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது சொன்னாங்க. ஆனா பார்த்தா எனக்கு டின்னருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. டின்னருக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கே கிளம்ப சொன்னா சௌந்தர்யா. 3 மணிக்கு எதுக்கு டின்னருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ரெடி ஆயிட்டு இருந்தேன். பொறுமையா கிளம்புனேன். சௌந்தர்யாவுக்கு வந்து செம்ம டென்ஷன். நாங்க போகணும் சொல்லிட்டு இருந்தா. எதுக்காக போகணுன்றத நீங்க வீடியோல பாத்துருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டின்னருக்கு போறோம் தான். இன்னைக்கு எதுவுமே இல்லன்னு தான் சொன்னாங்க. பர்த்டே அன்னைக்கு வந்து எப்படியோ ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்ல, நம்ம ப்ரீ பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். இனி வந்து பர்த்டேக்கு உனக்கு எதுவும் கிடையாது, எந்த செலிப்ரேஷனும் இருக்காது, ப்ரீ பர்த்டே தான் உன் பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு தான் இருந்தேன். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கும் எந்த மாதிரி ஒரு ஏதோ பரபரப்பா தெரியலையா என்னோட சரௌண்டிங்ஸ்ல. நானும் வந்து சரி ஓகே பர்த்டே ஒண்ணுமே இல்ல போல அப்படின்னு நினைச்சேன். பெரிய சர்ப்ரைஸா பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து பீச் வியூல வந்து டெக்கரேஷன் பண்ணி கேக் கட் பண்ண வச்சாங்க. பீச்ல தானே கேக் கட் பண்ணாங்க. பின்னாடி வந்து பீச்ல சன்செட் ஆகுற டைமுக்கு போயிருந்தா பீச் சன்செட் வந்து பீச்ல இருந்து பார்த்தா அழகா தெரியும்ல. சோ அதனால வந்து அவன் பிளான் பண்ணியிருந்தா அவ்வளவு தூரம் பீச்ல பீச்ல கேக் கட்டிங்னா நம்ம மெரினா பீச்லயே பண்ணிருக்கலாம் போல. அவ கோவளம் பீச்சுக்கு எதுக்கு கூட்டு போனானா இந்த சன்செட் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனா. ஆனா அது வந்து நாங்க சன்செட் டைம்க்கு அங்க போல. இவங்க தான் லேட் பண்ணிட்டாங்க. இல்லனா அழகா சன்செட் பாத்துக்கலாம் நம்ம. அவ சொல்லிருந்தா சன்செட் டைம்க்கு போறோம்னு சொல்லிருந்தா, அது கிளம்பி போனாங்க. சன்செட்லாம் முடிஞ்சு 3 மணி டைம்க்கு போனோம். அதனால சன்செட் நாங்க பார்க்க முடியல. ஆனா வந்து பீச் பின்னாடி இருந்ததால செம்ம வைபா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அலை சவுண்டு, அப்புறம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச்ல இருந்தோம் நாங்க. அங்கிருந்து பார்க்கும்போது அழகா இருந்துச்சு பீச். நாங்க ஆனா வந்து அங்க ரொம்ப நேரம் இல்ல, நைட் ஆயிடுச்சுல, ரொம்ப கொஞ்சம் ஒரு 8 o'clock அப்படி ஆயிடுச்சு. நாங்க மாமாவும் சௌந்தர்யாவும் வெளியே போனாங்க. என்னன்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்க போறேன், அவளுக்கு சௌந்தர்யாவுக்கு ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வந்தா ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. ட்ரெஸ் வாங்க போனாங்க ஷாப்பிங்க்கு. ஆனா ட்ரெஸ் எடுத்துட்டு வரல வீட்டுக்கு. என்னன்னு கேட்டா ட்ரெஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா. ஆனா அங்க போனது எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. என்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கானா, எனக்கு சௌந்தர்யா இது கொடுத்தா, மைக்கேல் கார்ஸ்ல ஒரு வாட்ச் கொடுத்தா அழகா. நான் வந்து இது வரைக்கும் நான் வாட்சே போட்டது இல்ல. வாட்ச் வந்து சௌந்தர்யாவோட தான் கடன் வாங்கி போட்டிருக்கேன். அது என்னன்னு தெரியல, நான் இது வரைக்கும் வாட்சே வாங்கினது இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் எனக்கு சௌந்தர்யா கொடுத்தா, கோல்டு கலர் வாட்ச் மைக்கேல் கார்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து பேக் எடுத்து வந்து கொடுத்தா. நான் அந்த மைக்கேல் கார்ஸ் பேக் பார்த்தோன்னே உள்ள ஏதாவது ஹேண்ட் பேக் இருக்கும் போல, எனக்கு எதுக்கு ஹேண்ட் பேக் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு எடுத்து பார்த்தா இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கொடுத்தா. அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்ச் கட்டிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள மாமா இந்த பக்கத்துல இருந்து எனக்கு இந்த இயரிங்ஸ் கொடுத்தாங்க. கியூட்டான ஹார்ட் போட்ட இயரிங்ஸ். எனக்கு வந்து ஹார்ட் போட்ட இயரிங்ஸ். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இருந்தா இயரிங்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட்ல அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி இயரிங்ஸ் கொடுத்தாங்க. மாம்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த கியூட் யூனிகார்ன். இந்த யூனிகார்ன் வந்து லக்ஷ்மி அக்கா கொடுத்தாங்க, சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டு. அதான் நம்ம வீடியோஸ்ல எல்லாம் வருவாங்களே அந்த அக்கா தான். அவங்க வந்து எனக்கு அதுக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம்ல என் பர்த்டே அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து எனக்கு கேக் கட் பண்ணாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி சர்ப்ரைஸ் கேக் கட்டிங். நானும் சௌந்தர்யாவும் வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து லக்ஷ்மி அக்கா வந்து இங்க என்னோட நம்ம ரூம்ல வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும், அங்க ஃபுல்லா அழகா வந்து எஸ்தெட்டிக்கா வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வர்ஷினி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வெளில சொல்லுங்கக்கா அப்படின்னு பொறுமையா வந்துட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆனா நான் வந்து நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து 12 o'clock இருந்தா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம் போல. ஆனா வந்து அந்த அக்கா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 10 o'clock அந்த மாதிரியே வந்து கட் பண்ணிட்டாங்க கேக், டெக்கரேட்லாம் பண்ணி. அப்படியே அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்து. இது வந்து பிங்க் கலர் யூனிகார்ன். எனக்கு பிங்க் பிடிக்கும்னு பிங்க் கலர் யூனிகார்ன். அப்புறம் வந்து நம்ம ரூம் பிங்க் கலர் தீம்ல பண்ணிருக்கோம்ல, சோ அதனால வச்சு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கியூட் பையனை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த வாட்ச் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்தா.
அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கொடுக்கல, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்தா இந்த வாட்ச். ப்ரீ பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து ப்ரீ பர்த்டேக்கே கொடுத்துருப்பான்னு நினைச்சேன். நானே நினைச்சுக்கிட்டேன் ப்ரீ பர்த்டே கிஃப்ட் கொடுப்பான்னு. ஆனா வந்து அன்னைக்கு உனக்கு நான் கிஃப்ட் எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டா அவ. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். பர்த்டே அன்னைக்கு வந்து யாருமே வரல, சோ அதனால வந்து ஸ்கூல்ல எனக்கு கொடுத்தா இந்த கிஃப்ட். அப்புறம் வந்து இந்த கியூட் பையனை ரொம்ப மாதிரியா இருக்கானா, இந்த பையனையும் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, இன்னொரு ஃப்ரெண்டு. இவன் வந்து ரெமோ மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துணை கொடுத்துருக்கான். இந்த ரெமோ பத்தலன்னு சொல்லி இந்த ரெமோவையும் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறேன். அப்புறம் வந்து இந்த யூனிகார்னையும் நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறேன். பர்த்டே வந்து எனக்கு நான் சின்ன வயசுல செலிப்ரேட் பண்ணுவேன். பர்த்டே எப்படி தெரியுமா, இன்னைக்கு என் பர்த்டேனா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஆனா அடுத்த நாள் வந்து நான் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்குதான் என் பர்த்டேன்னு சொல்லி நாளைக்கு கொண்டாடுவேன். அதாவது இன்னைக்கு நான் வீட்டுல கொண்டாடிடுவேன், அடுத்த நாள் போயிட்டு ஸ்கூல்ல இன்னைக்குதான் என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவேன். அதே மாதிரிதான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. ப்ரீ பர்த்டே, அப்புறம் 10 மணிக்கு ஒரு பர்த்டே, அப்புறம் அடுத்த நாள் என் பர்த்டே அன்னைக்கு ஒரு பர்த்டே. இத்தனை பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன் எனக்கே தெரியாம. ஆக்சுவலா ப்ரீ பர்த்டே அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, பர்த்டே அன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது, நார்மல் டே மாதிரி தான் இருக்கு சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்ல வந்து நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் கொஞ்சம். சௌந்தர்யா வேற பேக்ரவுண்ட்ல நல்ல பாட்டுலாம் போட்டிருந்தாளா, அதை பார்த்து கொஞ்சம் பாட்டு போட்டது வேற இல்ல, அவரும் டான்ஸ் ஆடாலாம் என்ன பிடிச்சிட்டு அதுல வந்து இங்க வரைக்கும் இருந்த கண்ணீர் வந்து இங்க வந்து வந்துருச்சு. கேக் கட் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா என் கை நடுங்க தெரியுதா இல்லன்னு தெரியல, ஆனா வந்து கேக் கட் பண்றேன் கை டங் 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 ஆடுச்சு. அது எதுக்கு வந்து ஆடுச்சுன்னா எமோஷனலா ஒண்ணும் இல்ல, ஹாப்பி டியர்ஸ் அவ்வளவுதான். சௌந்தர்யா வந்து என்ன பார்த்து சௌந்தர்யா கழுக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு, ஆனா வெளியே வரல கண்ணீர். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. சர்ப்ரைஸ்லாம் ஆகி நான் வந்து நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த சர்ப்ரைஸ்லாம். அப்புறம் இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு டேவே வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே காய்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து என் பர்த்டே 9th ஆகஸ்டே முடிஞ்சிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவை போடுறோம். கொஞ்சம் சௌந்தர்யா வந்து டைட்டா இருந்தா, அதனால வந்து இந்த வீடியோ போட முடியல. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை கைஸ், விஷ் யூ ஆல்.